நல்லது. புதிய ஆலயத்திலே முதலாவது ஆராதனையிலே முதலாவது பிரசன்னத்தை கொண்டு வரதற்காக நேரத்தை கத்தர் எனக்காக கொடுத்ததற்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஊழியங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் உருவாக்க போகிறார். ஆமென் என்று சொல்லுங்க. கத்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். ஆக இந்த நாள் இந்த பிரசன்னமானது கத்தருடைய மகிமைக்கு மேல் மகிமை அடைய வேண்டும். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. நாங்கள் ஆண்டவருடைய மகிமைக்கு நேராய் வருவதை கத்தரை கொண்டு விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை கண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதான பிரசன்னம் ஏன் அவசியம் என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய பிரசன்னம் வந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படியாய் மாற்றுகிறார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது ஆண்டவருடைய மகிமை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப இந்த சபையை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எதுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமை இந்த சபையில காண நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகிய இந்த சபையில இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்கு செய்ய பழகுங்க. நீங்க சபைக்கு வாரீங்களா? நீங்க சாட்சி கொடுக்க வாரீங்களா? நீங்க காணிக்க தசமமாக கொடுக்க வாரீங்களா? நீங்க ஒரு ஊழியத்தை செய்ய வாரீங்களா? இதை எல்லாத்தையும் உங்களுடைய பேரை கொண்டதாக கொண்டு வர பழகாதீங்க. இனிமே இந்த சபை கர்த்தருடைய ஆவியானவர் மாதிரி நான் முதல்ல நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் ஆவியானவரை வாங்குங்க. ஆவியானவரை பேசுகிறாரோ அந்த விடுதலை. ஆகையால் கடந்த காலத்தில் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வெளித்தோற்றமாய் தேவனுடைய மகிமையை கண்டார்களுடைய தன்னுடைய உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமைக்கு இடம் கொடுக்கல. வெளித்தோற்றமாய் ரட்சிப்புல நடந்தார்களுடைய வாழ்க்கையில உள்ளான வாழ்க்கையில ரட்சிப்புல நடக்கல. ஆகிய எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்ட காலத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்ப நாங்கள் ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோட பேசுகிறார். அந்த மகிமைக்குள்ள வருவோம். அந்த மகிமைக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். வேதத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிப்போம். சகலமும் அவராலும் அவர் மூலமாக அவருக்காகவும் இருக்கிறது. சொல்லுங்க. இருக்கிறது எல்லாமே நாங்கள் செய்வது எல்லாமே உருவாக்கப்பட்ட எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவே பிதாவானவர் உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க. ஹalleluya. எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கினது அவருக்காக. எதுக்காக? வாசியமா. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்ப எங்களுக்கு மேன்மை பாராட்ட ஒன்றும் முடியாது. ஒரு தனி நபருக்கு எழுதி சொல்ல முடியாது இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன். ஒரு தனி குடும்பத்துக்கு எழுதி சொல்ல முடியாது இந்த ஊழியத்தை நாங்கள் கட்டி எழுப்பணும். ஒரு தனி நபருக்கு சொல்ல முடியாது இது எல்லாமே எங்களுடைய பலத்தினாலே சம்பாதித்து கொண்டோம். இல்லவே இல்லை. இது தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனாலதான் மாற்றி நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாங்கள் எதுக்காக செய்திருக்கிறோம்? எதுக்காக பிதாவானவர் படைத்திருக்கிறார்? அது இயேசுடைய நாமம் மகிமைக்கு என்று படைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். மகிமைக்கென்று செய்யுங்கள். இனிமேல் விசுவாவே, இனிமேல் விசுவாசியே பாஸ்டருக்கு என்று ஒன்றும் செய்யாதீங்க. பாஸ்டர் பார்ப்பதற்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு மனுஷன் உங்களை பார்ப்பதற்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுடைய பெயர் முன்பதாக வர வேண்டும் என்று ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நீ புசித்தாலும் நீ குடித்தாலும் நீ எதை செய்தாலும் அந்த தேவனுடைய நாமம் ஒன்றே என்ன பண்ணுவான்? இந்த சபையில மகிமைப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும்.
இனிமேல் சாட்சி சொல்ல முன்பதாக பாருங்களா, உங்களுடைய பெயர் முன்னுக்கு வரக்கூடாது. இனிமேல் நீங்க சாட்சி சொல்றீங்களா, ஏதாவது சபையில் ஒரு காரியம் முன்பதாக வந்து சொல்றீங்களா, பெருமையாய் பேசாதீங்க. இனிமேல் நான் என்ற நபருக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பொழுது நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார், கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்தார், கர்த்தர் எனக்கு செய்தார் என்று கர்த்தருடைய நாமத்துக்கு என்று செய்யுங்க. இனிமேல் நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்களா, காணிக்கை கொடுக்குறீங்களா, அது கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசியே, கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறதுக்காக எழுப்பி வந்து காணிக்கை கொடுக்காதீங்க. மனுஷன் பார்க்கிறதுக்கு என்று கொடுக்காதீங்க. கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு என்று செய்யுங்க. சபையில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா, சபையில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்றீங்களா, நீங்க சேர்ச்சில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வாஞ்சையாய் முன்பதாக வாரீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனுஷனுக்கு என்று செய்யாத, நீ செய்கிற எல்லாவற்றை தேவ நாம மகிமைக்கு என்று இனிமேல் செய்வோம். மனுஷனுடைய புகழ் கொஞ்ச காலம் மாத்திரம் தான் எங்களோட இருக்கும். அதுக்கு பின்பதாக மனுஷர்கள் மறந்துவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நாம் மறப்பதில்லை. அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு என்று, அவருடைய நாம மகிமைக்கு என்று எதை செய்தாலும் அவர் சொல்கிறார், நீ எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கு என்று செய். ஆகிய நாங்க சிந்தித்து பார்க்கிறோம், நாங்க செய்கிறது எல்லாத்துல இருந்தும் தேவனுடைய நாம மகிமைப்படுகிறார், மகிமைப்படுகிறார். இனிமேல் எல்லாரும் நான் பலிபீடத்தில் ஏற்க மாட்டேன். இனிமேல் இந்த பலிபீடம் எல்லாருக்கும் பொதுவான இடம் என்று எண்ணாதீங்க. யாரும் சும்மா சும்மா ஸ்டேஜுக்கு ஏற பழகாதீங்க. யாரும் ஸ்டேஜுக்கு எடுக்க மாட்டேன். பலி நடத்துகிறவர்கள் மொழிபெயர்ப்பு எல்லாருக்கும் சேர்ந்து பலிபீடத்தை வச்சிருக்கோம். இந்த இடத்தை யாரும் கொடுக்க மாட்டோம். நான் விரும்பினேன், வேதத்தை வாசிக்கிறவர்கள் கூட கீழே இருந்து தான் வேதத்தை வாசிக்கிறோம். ஸ்டேஜில் எல்லாரும் வேத செய்கிற காலம் அல்ல. பலிபீடம் தான் எனக்கு வேணும் என்று எதிர்பார்த்தாங்க. இங்க பரிசுத்தம் இருக்கணும். உங்களை ஸ்டேஜில் கர்த்தரை பயன்படுத்தினாரா, பரிசுத்தமா வரணும். அது பாடலுமா இருக்கலாம், இசைக்கருவிகள் இசைக்கிறவர்களா இருக்கலாம், பலி நடத்துகிறவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இனி பரிசுத்தத்துக்கு மாத்திரம் தான் சபையில இடம். உனக்குள்ள பரிசுத்தம் இல்லாமல் சபையில் ஆராதிக்க முடியாது. ஏன்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கு. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஐயா கர்த்தர் சொல்றார், எப்பவுமே சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம். நாங்கள் செய்ததுல கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று செய்திருக்கிறோமா? தேவ நாம மகிமைக்கு என்று செய்ய வேண்டும். அப்ப இந்த சபையில இனிமேல் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். அப்ப ஜெப சத்தம் எப்பொழுதும் சபையில கேட்கப்படும். இது பாஸ்டருடையது என்று நினைக்காதீங்க. தலைமை சபை வளர்ச்சிக்கு காரணம் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பலிபீடம் முன்பதாக முழங்கால் படித்துக் கொண்டே இருப்பாங்க, ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்க. எப்ப செஞ்சுட்டு போங்க, ஒருத்தராவது அந்த இடத்துல பலிபீடம் முன்பதாக முழங்கால் படித்துக் கொண்டு இருப்பாங்க. இனி உங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. நான் இன்னும் இங்க வந்து அங்கே இல்லை, அதனாலதான் செஞ்சு மூடி இருக்கிறோம். என் போன் நம்பர் இருக்கு, நான் முயற்சி எடுக்கிறேன். ஒருத்தர சீக்கிரமாய் ஒரு சம்பளம் ஒன்று கொடுத்து இந்த இடத்துல இப்ப நான் முயற்சி எடுக்கிறோம். யாராவது ஒருத்தர் இருந்தா இந்த சபையில வந்து நான் காலையில இருந்து பின்னேற மட்டும் இருந்து நான் இந்த சர்ச்செல்லாம் பார்த்து கொள்வேன். நான் புதஞ்சி முப்பாந்தீங்கன்னா வருகிறவர்களுக்கு எல்லாம் நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்படுவேன் என்று சொல்லி வீட்டுல சும்மா இருக்கிற ஒருத்தர் இருந்தா எங்களை வந்து சந்திக்கும். நான் வந்து சில நேரம் நீங்க சொன்ன பாஸ்டர் சம்பளமே தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நான் பின்னேற மட்டும் இருக்கிறேன் பாஸ்டர். நான் உங்களுக்கு இடம் கொடுக்கும், நீங்க வாங்க சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. பின்னேனும் காலையில எல்லாம் நாங்க ஜெபங்கள் ஆரம்பிக்க போகிறோம். வாங்க சபைக்கு. பிரச்சனை இருக்கா? வீட்டுல இருக்காதீங்க, சர்ச்சுக்கு வாங்க. உங்களோட தொழில பிரச்சனையா, வியாபாரத்துல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, எல்லாரும் குடும்பமா வந்து யாருக்கும் தெரியாது ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் பண்ணிட்டு இனிமேல் ஜெபம் பண்ண பழகுங்க. எதை செய்ய முன்பதாகவும் ஜெபம் பண்ண பழகுன்றது. மற்ற எல்லாம் மறந்துடுங்க. நீங்க செய்தது செய்யாதது, கொடுத்தது கொடுக்காதது, அதெல்லாம் கத்துறதுக்கு அவசியம் இல்லை. இனிமேல் நீங்க திங்க் பண்ணாங்க, ஐயோ நாங்க ஒன்றும் செய்யல, ஆலயம்லாம் கட்டிட்டாங்க, நாங்க ஒன்றும் செய்ய, அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. கட்டி முடிச்சிட்டோம். இனிமேல் வேண்டிய உங்களுக்கு எங்களுக்கு ஜெபம், இனிமேல் எங்களுக்கு தேவை பரிசுத்தம். இளமைக்கு ஒரு நாளாவது குடும்பமா நேரத்தை வைத்துக் கொள்ளுங்க. நாங்க குடும்பமா இரவைக்காவது பரவாயில்ல, காலையிலாவது பரவாயில்ல, சேர்த்து நாங்க முழங்கால் பண்ணிடுவோம். நாங்கள் எதை செய்தாலும் இனிமேல் கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று
செய்ய வேண்டும். மகிமை என்று சொன்னால் 3 காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய மகிமை என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. முதலாவது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் சபையில வெளிப்பட வேண்டும். ஆகிய சேர்ச்சில் வந்து விட்டதாக ஓபதுப்ப கதைய வரலாறு சேர்ச்சில் வந்து சேர்ச்சி இந்த வாசல்ல நீங்க நுழைந்த உடனே யாரும் கதைக்க இனிமேல் அனுமதி தர மாட்டோம். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட உங்களுடைய நல்ல நண்பன் வந்து அமர்ந்தால் அவரோட கதைக்கு இனிமேல் உங்களுக்கு அனுமதி இல்லை சேர்ச்சுக்கொள்ளுங்க. நீங்க கதைக்க தேவைன்னா வெளியில போகலாம். அதுக்கிற வெளியில நல்ல கதையை சந்தோஷமா தரம் கொடுத்து முற்றம் கொடுத்து ஐக்கியமாவே ஏன்னா முகத்தை தூக்கி கொண்டு சபைக்கு வரக்கூடாது. சேர்ச்சுக்குள்ள வருகிற பொழுது சிரித்த முகமாய் வரணும். அனைவருடைய வாழ்க்கையில வெளியில நல்லா சிரிக்கிறாங்க, வீட்டுல நல்லா சிரித்து கொண்டு இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. சேர்ச்சுக்கு வந்தோம் ஏதோ பலி கொடுத்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்காதீங்க. இது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம். ஆண்டவருக்கு பயம் என்று சொல்றது சும்மா ஏதோ மாதிரி இருக்க கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல பலருக்கு அது கதைக்காது மௌனமா இருக்கு. ஜெபத்தில் இருக்குன்னா வந்து கதை சிலர் வந்து முழங்கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆராதனையில மக்களோட முழங்கால ஜெபித்து கொண்டு இருந்ததை கண்டோம். இதுதான் நல்ல நல்ல காரியங்கள், நல்ல அடையாளம். நீங்க எதை செய்தால் இனிமேல் சேர்ச்சுக்குள்ள வந்த உடனே பைபிள் எல்லாம் பிறகு வாசிக்க தொடங்காதீங்க. முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆராதனைக்கு வாங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில இடத்துல இருக்கிறவர்களோட கதை கேட்கலாம். 2 பேரும் வெளியில போங்க. வெளியில போயிட்டு கதை செஞ்சு ஆராதனை ஆரம்பிக்கிறதா கூப்பிடுவாங்க. வந்து தனியா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்து சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சொல்லுது தேவனுடைய மகிமை என்று சொன்னா முதலாவது தான் ஆண்டவருடைய பிரசன்னம். இது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இங்க விளையாடாதீங்க. சிலர் சபையில சொன்னா விளையாடுகிற ஒரு இடமாய் மாற்றி கொண்டுதான் சபையில வந்து அப்பத்தை இங்க இருந்து SMS அடிக்கிறாங்க, இங்க இருந்து ஆபீஸ் வேலை செய்யறாங்க, சர்ச்சுக்குள்ள அமர்ந்திருக்கு. இங்க இருந்து மற்றவர்கள் செய்வதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இங்க இருந்து மற்றவங்களுடைய குறையை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. இது அப்படிப்பட்ட இடம் அல்ல. இது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அந்த பயம் உங்களுக்கு வரணும். பலிபீட முன்னதாக வாரீங்களா? தேவனுடைய பிரசன்னம் இருக்கு என்ற பயத்தோட வாங்க. 2வது மகிமை என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமை. இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வல்லமை இருக்கிற இடம். அந்த காலத்துல முதல் ஆதி சபையில தேவனுடைய பிரசன்னம் வல்லமை எப்படி இருந்துச்சு சொன்ன பாவம் செய்து வந்தாலே வாசலை சேர்த்து விடுவாங்க. உள்ளுக்கு கூட வர முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் இருந்த இடம். இனிமேல் இந்த சபைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது. ஆண்டவர் அநேகரை சுகமாக்குவார், அநேகருக்கு அற்புதம் செய்வார், உனக்கு குழந்தை செல்வங்களை கொடுப்பார், நல்ல திருமணங்களை கொடுப்பார், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இனிமேல் கிரியை செய்ய போகுது. ஆண்டவருடைய மகிமை என்று சொன்னால் கர்த்தருடைய தயவு வெளிப்படுகிற ஒரு இடம். இந்த இடத்துல நீங்க வந்தாலே ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு மேல வரும். யாருடைய துணையும் இல்லாம சேர்த்து பாருங்க, யாருடைய உதவியும் இல்லாம சேர்த்து பாருங்க, எங்களோட உத்தாசையும் இல்லாம நீங்க வாரீங்க, யாருக்கு உதவி செய்வா, யாருக்கு விசாரிப்பா என்று தெரியாம வாரீங்க. கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு தயவை காமிப்பார். இது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், கர்த்தருடைய வல்லமை இருக்கிற இடம், ஆண்டவருடைய தயவு இருக்கிற இடம். இதுல நாங்கள் கண்ணீர் விட்டு இருக்கிறோம், இதுக்காக நாங்கள் வேதம் செஞ்சு இருக்கிறோம், இதுக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறோம், இதுக்காக நாங்கள் யோகம் பண்ணி இருக்கிறோம், இதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம், இதுக்காக நாங்கள் முழங்கால் தேவைப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் இனிமேல் சபை மத்தியில் தெரிய செய்யும். சொல்லுங்களே வாய்ந்தது நாம என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய மகிமை நாங்கள் காணணும். எசேக்கியேல் வாசிங்க 1வது அதிகாரம் 27வது 28வது வசனத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிரசன்னத்தை அவனுடைய காண்பிக்கிறார். வாசிங்க. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு பிரகாசம் இருக்கும்.
ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல ஆலோசனை எடுத்து தான் சபையை கட்டணும். சும்மா சபை கட்டல. ஒரு மனுஷனுக்கு சும்மா சபை கட்டவும் முடியாது. சொல்லுங்க ஆமென். அநேக இடத்துல ஆலோசனை பெற்றோம், ஜெபம் பண்ணோம், கனவுல கண்டோம். இந்த பலிபீடத்துக்கு கனவுல கண்டேன். இந்த ஸ்டேஜ் இப்படியே கட்டணும் என்று நான் கண்டது விடிய காலையில 4:30 மணிக்கு ஒரு தரிசனத்துல கண்டேன். இப்படியாய் ஒரு ஸ்டேஜை கட்டி இப்படியாய் பலிபீடத்துக்கு ஏறுறத இப்படியாய் வேதி எடுத்துக்கிறத நான் கனவுல கண்டேன். வேலை செஞ்ச வாரிசெல்லாம் சொன்னாங்க, இப்படி கட்டுறது மேல முன்பதாக படி போட்டா நல்லம் என்ன சொன்னாங்க. உண்மை, அது நல்ல அழகா இருக்கும், வடிவா இருக்கும். ஆனா ஆண்டவர் எனக்கு தரிசனத்துல காமித்தார், எப்படிப்பட்ட ஒரு பலிபீடத்தை நீ கட்டணும் என்று சொன்னா தனி தீர்மானத்தோட கட்டணும். சில சொன்னேன், இல்ல இப்படி கட்டணும், இப்படி கட்டணும், இப்படி கட்டணும், முதல்ல கட்டணும் தெரியுமா. நான் வாசல் முதல்ல சின்ன வாசல் வச்சு எனக்கு வேண்டிய மாதிரி பள்ளியை போட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்து வாசல் அந்த பள்ளியை உடைச்சு போட்டு இருந்தார். எனக்கு ஒரு வேதனையா இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அவ்வளவு வடிவா கட்டி இருக்காதனால அவர் உடைச்சிருந்தார். ஆனா எனக்கு ஒரு வேதனை வந்துட்டு திரும்ப வந்த வாசல் வச்சு நான் சொன்னேன், இப்படிதான் எனக்கு தேவை, இப்படிதான் நான் இப்படிதான் கட்டணும். அந்த வாசல் வடிவாய் காட்டி கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. இந்த இடத்துல காண்கிற எல்லாமே நாங்க ஜெபம் பண்ணி தான் கட்டி எழுப்பி இருக்கிறோம். அப்ப நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. இங்க அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் முதலாவது எசேக்கியேல் கண்ட முதல் தரிசனம் என்ன சொன்னா, ஆண்டவருடைய மகிமையை எசேக்கியேல் எப்படியாக காண்கிறார் சொன்னா, ஒரு பெரிய விசாலமான ஒரு வெளிச்சமாக, ஒரு பிரகாசமாக அவன் காண்கிறான். நீங்க சபையில வந்த உடனே சர்ச்சுக்குள்ள நுழைகிற பொழுது நீங்க காணணும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை. அந்த பிரசன்னத்தை காணத்தக்கதாக நாங்கள் எங்களை இடம் கொடுத்திருக்கிறோம், நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுகிறோம். நீங்க சும்மா வரக்கூடாது. வருகிற பொழுதே ஒரு தேவ பயம் உங்களுக்கு உருவாகும். அப்ப எசேக்கியேல் ராஜா கண்டான், ஒரு பெரிய பிரகாசத்தை முதலாவது காண்கிறார். அது தேவனுடைய மகிமை. 28வது வசனத்தை வாசிக்கலாம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ, ஒரு வானவில் எப்படியே காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுள்ள அந்த பிரகாசம், அப்படியே அந்த பிரகாசத்தை அவன் கண்டான். வானவில்லை போல. நல்ல என்ன பாருங்க, வானத்தில் வானவில்லை கண்டிருக்கிறீர்களா? 7 கலர் உண்டு. 7 கலர் உள்ள ஒரு வானவில்லை போல ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வடிவான ஒரு ஆண்டவருடைய மகிமையை எசேக்கியேல் கண்டான். நீங்க காணும் உங்கள் கண்களினால இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு வானவில்லை போல ஒரு பிரகாசம் உள்ள ஒரு அழகான தேவனுடைய மகிமை, பிரசன்னம், வல்லமை, தயவை நீங்கள் காணலாம். வாசியப்போம். இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. மகிமையின் சாயலுக்கான தரிசனமாய் இருந்தது. இங்க பாருங்க, எப்படி மகிமையின் சாயலை கண்டான் என்று சொன்னார், ஒரு பெரிய வெளிச்சத்தை போல கண்டார். எப்படி மகிமையின் பிரசன்னத்தை சாயலை கண்டார் என்று சொன்னார், ஒரு வானவில்லை போல எசேக்கியேல் காண்கிறார். கண்ட பின்பதாக அவன் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். அதை நான் கண்டபோது முகம் கூப்புற விழுந்தேன். இந்த இடத்துல வந்து யாரும் பெருமை பாராட்டாதீங்க. விசுவாச குடும்பமே பெருமை பாராட்டாதீங்க. ஆண்டவருடைய மகிமை கண்டினீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டினீங்களா? முகம் கூப்புற விழுந்தானவரை ஆராதிக்க பழகுங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. சபையில வந்த உடனே தன்னை மறந்துருங்க, தன்னை பிரச்சனையை மறந்துருங்க, அந்த தனக்குரிய காரியத்தை மறந்துருங்க. நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், மறந்துருங்க. படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், மறந்துருங்க. நல்ல ஜாதியா இருக்கலாம், சாதாரண ஜாதியா இருக்கலாம், மறந்துருங்க. உங்க கிட்ட நல்லவங்க இருக்கலாம், கெட்டவங்க இருக்கலாம், மறந்துருங்க. இது ஆண்டவருடைய மகிமை இருக்கிற இடம். மனுஷன் வாசம் பண்ணுகிற இடம் அல்ல, மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எசேக்கியேல் இதை கண்ட உடனே முகம் கூப்புற விழுந்து என்ன செய்யலாம்? அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை சபையில் வந்து கேட்கணும். பிரசன்னம் பண்ணுகிற நேரம் கேட்கிற சத்தம் அல்ல நான் சொல்லுகிறேன். நீங்க பிரச்சனையான நேரத்துல ஒரு வாசலும் இல்ல, ஒரு பக்கத்தில் கடன் பிரச்சனை, ஒரு பக்கத்தில் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கத்தில் வாழ்வன் பிரச்சனை, இப்படி நெருக்கமான நேரத்துல ஆண்டவருடைய பாதத்தில் வந்து முழங்கால் படியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல நீங்க தரிசனங்களை காண வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண
ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் மறுபடியும் உங்களை எழுப்பணும். கர்த்தர் மறுபடியும் உங்களை பயன்படுத்தணும். மறுபடியும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும். எதுக்காக? ஆண்டவருடைய மகிமை முக்கியம், ஆண்டவருடைய பிரசன்னம் முக்கியம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய மகிமையும் புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய மகிமையும் ஒரு வித்தியாசம் உண்டு. நல்லா கேட்கப்படுது. பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய பிரசன்னம் அது வெளியரங்கமா இருக்கு. ஜனங்கள் எப்படி கண்டாங்க? வெளி தோற்றமாய் கண்டாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த பின்பதாக அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளி தோற்றமாய் கண்டார்கள், வெளி பிரகாரமாய் கண்டார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம் இல்ல, மகிமை இல்ல, வெளி தோற்றமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முன்பதாக வாங்க பின்பதாக செங்கடல் இரண்டாக பிளந்து போகிறதை பாதை வளர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய மகிமைகள் முன்பதாக போகிறதை வெளிப்பிரகாரமாய் அவர்கள் கண்டார்கள். நல்ல கேட்டுக்கொள்ளும். அதுக்கு பின்பதாக வனாந்தரத்துல மன்னாவை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆகாரம் இல்லாமல் இருந்தாங்க. கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். மகிமை அவர்கள் கண்டார்கள் வெளிப்பிரகாரம். யோர்தான் முன்பதாக போனாங்க. யோர்தானை கடக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை அவர்கள் கண்டார்கள். தண்ணி இல்லாம இருந்தாங்க. குடிக்கிறதுக்கு தாகம், தண்ணியே இல்லாத நேரத்துல கர்த்தர் பர்வதத்திலிருந்து தண்ணியை கொடுக்கிறது அவர்கள் கண்டார்கள். ஆண்டவருடைய மகிமை வெளிப்பிரகாரம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, வெளிப்பிரகாரமாய் காண்கின்ற மகிமை அந்த பிரசனம் நிரந்தரமாய் இருக்காது. நல்லா கேட்டுக்கொள்ளும். நீங்க வெளி தோட்டத்துல தான் உங்களை இடம் கொடுத்திருக்கிறீங்களா? வெளியில தான் நீங்க பயத்தோட இருக்கிறீங்களா? வெளி தோட்டத்துல தான் பரிசுத்தமா இருக்கிறீங்களா? வெளியில தான் நீதியில நடக்கிறீங்களா? அது நிரந்தரமா இருக்காது. கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். நீங்க எந்த நாளும் அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க உள்ளுக்கு மாறாவிட்டா வெளி பிரகாரமான மகிமையை இவங்க வெளியில கண்டனால இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருகிற பொழுது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஒரு சொல்லுவாங்க, என்ன உருவாக்குறாங்க? கண்டுகுட்டியை உருவாக்குறாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அநேக வெளியில உண்மையா நடக்கிறாங்க, வெளியில காமிக்கிறாங்க, மனுஷன் உண்மையாக ஜெபம் பண்றாங்க, மனுஷன் உண்மையாக நீதியில வாழ பார்க்கிறாங்க, மனுஷன் உண்மையாக நடிக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதனால அவங்க சின்ன பிரச்சனையில கண்டுகுட்டியை உருவாக்கி அவர்கள் சொன்னாங்க, இனிமேல் இந்த கண்டுகுட்டி தான் எங்களை நடக்கும். நல்லா கேட்கணும். இந்த பழைய ஏற்பாடு காலத்தின் விசுவாசி, பழைய ஏற்பாடு காலத்தின் ஜனங்கள் வெளியில கண்ணால கண்ட பின்பதாக தான் ஆண்டவர் நடந்துட்டார். கொஞ்சம் மறைந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? இவங்க கண்டுகுட்டியை உருவாக்கி இவன் தான் தெய்வம் என்று சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிற பிரியமான விசுவாசி கத்திரைகள் வெளிப்பிரகாரத்தை பார்க்கல. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இணைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிறவர்களே, ஓகே, புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இப்ப எங்களுக்குள்ளதான் அந்த மகிமை அந்த பிரசன்னம் வாசம் பண்ண போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப எங்களுக்குள்ளதான் ஆண்டவர் வெளி தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கல. இப்ப கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? உங்க வீட்டுல தான் வாழ போகிறார், உங்கள் வாழ்க்கையில தான் வாழ போகிறார். உங்களுக்குள்ளதான் அவருடைய பிரசன்னம் இருக்கணும். வெளியில சும்மா நடித்து வேலையில உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம் வர வேண்டும். உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமை வர வேண்டும். வாசியமா ரோமர் 1:22 வசனம் வாசி. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க 1:16 வசனம். கிருபையும் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான்
1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வசனம் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப இதற்குள்ள கர்த்தருடைய கிருபை வரணும். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் உங்களுக்கு வாழ முடியாது. ஆண்டவருடைய கிருபை வரணும். இரண்டாவது, நீங்க சத்தியத்துல நடக்க பழகணும். இனிமேல் சபையில வருகிற விசுவாசி சத்தியத்துல நடக்க பழகுங்க. சத்தியத்துக்கு இடம் கொடுங்க, வார்த்தைக்கு இடம் கொடுங்க. வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஜீவனை கொண்டு வரும். சத்தியத்திலே கிருபையிலே நடக்க பழகுங்க. அப்பதான் எங்களுடைய உள்ளான வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அனைவருக்குள்ள வசனம் இல்லாதனால, சத்தியம் இல்லாதனால வெளிப்பிரகாரமாய் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா உள்ளான வாழ்க்கை மாறல. ஆண்டவருடைய மகிமை உள்ளான வாழ்க்கையில இல்லை. வாசியம்மா இப்ப வாசிங்க. ரோமன் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே கீழானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்திரியாமல் இருந்து. அப்ப எங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை வர வேண்டும் என்றால் நாங்கள் தேவனை குறித்து அறிகின்ற அறிவினாலே நாங்கள் வளர வேண்டும். நீங்க பாஸ்டர் அறிந்து கொண்டு வாழ்க்கிறோம் நடக்காது. நீங்க சபையை குறித்து அறிந்து கொண்டு ஒன்றும் நடக்காது. நீங்க யாரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை குறித்து அறிகின்ற அறிவினாலே நீங்கள் வளரும். தேவனை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார்? கர்த்தர் எதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் எங்களிடத்தில் எதை கேட்கிறார்? நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவினாலே வளருங்க. இரண்டாவது, தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் மாறும் விசுவாசி. நீங்க தேவனை குறித்து அறிந்திருக்கிறீங்களா? நீதியை குறித்து அறிந்து வாழ்றீங்களா? உங்க வாழ்க்கையில தேவனை எப்பொழுது நீங்க மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா? யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படியா இருக்க வேண்டுமா? சபையில் வருகிற விசுவாசம் கனி கொடுக்கணும். கனியை பார்த்து நீங்க யார் என்பதை நீங்கள் சொல்லலாம். கனி இருக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் மிகவும் தெளிவாக ஆவின் கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, நற்குணம், இச்சை அடக்கம். உங்களுக்குள்ள கனி இருந்தால் தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு அன்பு இல்லாவிட்டால் தேவனுடைய பிரசனம் இருக்காது. அன்பு இருக்கா? மாயமான அன்பை குறித்து கர்த்தர் சொல்லல. உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருக்கா? கிறிஸ்துவின் அன்பு இருக்கா? உங்களுக்குள்ள இச்சை அடக்கம் இருக்கா? பொறுமை இருக்கா? நீங்க ஒருவரை நேசிக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவருடைய பாதத்தை சுமக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பார்த்து சொல்லுங்களே, ஆமென் என்று சொல்லுங்களே. கனி சபையில இருக்கணும். இனிமே நீங்க வழக்கத்தின் பிரகாரமாய் வந்து போகிற விசுவாசியா இருக்காதீங்க. கனி கொடுக்கிற விசுவாசியா இருங்க. வேதம் சொல்கிறது, 2 பேதுரு வாசியமா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். வாசிங்க சீக்கிரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்திருக்கிற கிருபையும் அறிகின்ற அறிவிலையும் நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? வளருங்க. சபைக்கு பல வருஷம் வந்திருக்கிறீங்க. சபையில ஆராதனையில் எத்தனையோ வருஷம் இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் இப்ப எங்களை பார்த்து சொல்லுங்க, வளருங்க. குழந்தை போல எதனாலும் வாழாதீங்க. குழந்தைகளை போல அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்னும் குழந்தை போல சின்ன பிரச்சனை வந்தாலே ரோந்து விழுந்து போறாங்க. நீங்க குழந்தைகள் போல. சின்ன ஒரு போராட்டம் வந்த உடனே சபைக்கு பார்த்து நிப்பாட்டுறீங்க. குழந்தைகளை போல. இன்னும் அநேக தேவனை குறித்து அறிகிற அறிவினாலே வளரல. இன்னும் குழந்தைகளை போல. அநேகருக்கு ஜெபத்தை குறித்து தெரியாது. தனியா ஜெபம் பண்ண தெரியாது.
ஆராதிக்க தெரியாது குழந்தைகளை போல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய தயவு எங்கள் மீது வர வேண்டும் என்றால் நாங்கள் நாளுக்கு நாளாக வளர்கிறவர்களாய் மாறுவோம். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சபையில வந்து வளருங்க, முயற்சி எடுங்க. பெண்கள் ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்துல வளருங்க. உபவாச ஜெபத்துக்கு வாங்க, வளருங்க. சும்மா வீட்டுல இருக்காதீங்க. வீட்டுல இருக்க பிரச்சனை தான். ஜெயத்துல வந்து ஜெபம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாங்க சிஸ்டர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்காதீங்க. தீர்மானம் எடுங்க. இது சாபம், இது உடைக்கப்படணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பராமரிக்க விட்டால் இனிமேல் சத்து அதே பிடித்துக் கொண்டிருப்பான். சின்ன சின்ன பிரச்சனை போட்டுக் கொண்டிருப்பான். அது சாபமா மாறிடும். அது உனக்கு ஒரு சாபம், குடும்பத்துக்கு சாபம், கணவனுடைய தொழிலுக்கு சாபம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நீங்க உண்மையா இருங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களே. இந்த இடத்துல அநேக இடத்துல கொண்டு வருகிற பொறுப்பு இனிமேல் உங்க காலத்துல தான் உண்டு. வேதம் சொல்லுது, ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? ஊழியக்காரனுடைய பொறுப்பு ஜெபம் பண்றதும் வேதத்தை குறித்து கற்றுக் கொடுப்பது. விசுவாசத்துடைய பொறுப்பு என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது. நீங்க அந்த பொறுப்புல உண்மையா இருக்கீங்களா? வளர்ந்திருக்கிறீங்களா? சபையை வந்து நித்திரை கொள்ளாதீங்க. சபையை வந்து விழித்திருக்க பழகுங்க. நீங்க இங்க படுத்தீங்கன்னா, இங்க தூங்குனீங்கன்னா உங்க வேலை செய்யற நேரத்துல கர்த்தர் தூங்கிடுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய மாட்டார். சபையில வந்து நேரம் இருக்க பழகுங்க. நல்ல உற்சாகம் இருங்க. நல்ல ஜெபம் பண்ண பழகுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம், வளருங்க. இனிமேல் சபையில எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஆத்மா ஆதாயப்படுங்க. நீங்க சொன்னீங்கன்னா, பாஸ்டர் நாங்க சுவிசேஷத்தை சொல்ல விரும்புகிறோம், ஒரு ஹேண்ட் எடுத்தாங்க, நாங்க கொடுக்கிறோம். போக சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்காக எடுத்தது போதும், உங்களுக்காக பிரயாசப்பட்டது போதும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்க. இனிமேல் உங்க குடும்பத்துக்காக செய்த காரியம் போதும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஓடுங்க. இது கடைசி காலம். சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. கடைசி காலமா வளருங்க. ஜெபம் பண்ண தெரியாது இன்னைக்கு அநேகருக்கு சபையில. ஜெபம் பண்ணுங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க சொன்னாலே வீட்டுக்கு போறாங்க. 2 வார்த்தை தான் வரும். ஜெபம் பண்ண தெரியாது. குழந்தைகளை போல ஒரு ஆராதனை நடத்த முடியாது. ஒரு மனுஷனுக்கு கடவுளை குறித்து சொல்ல தெரியாது. வளருங்க. வளராத காலம் அல்ல. இனிமேல் தேவனுக்குள்ள வளர பழகுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். சொல்லுங்களே, ஆமென் என்று சொல்லுங்க. சபையில தேவை முக்கியமானது என்ன என்று சொல்லுங்க. சபைக்கு முக்கியம் என்ன? சபைக்கு முக்கியம் என்ன? இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, நல்ல ஏசி பண்ணணும் பாஸ்டர், இன்னமும் வேர்க்குது பாஸ்டர். சபையில இப்ப எங்களுக்கு அவசியம் முக்கியமானது என்ன தெரியுமா? ஏசி தான். சபைக்கு முக்கியமானது ஏசி அல்ல, சவுண்ட் சிஸ்டம் அல்ல, மியூசிக் அல்ல, டெக்கரேஷன் அல்ல. சபைக்கு அவசியம் இந்த காலத்துல தேவனுடைய மகிமை. சபைக்கு அவசியம் தேவனுடைய பிரசன்னம். சபைக்கு அவசியம் தேவனுடைய வல்லமை. அதை நாங்கள் காண வேண்டும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருக்கு தெரியாத ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து, மகிமை குறித்து தெரியுமா? நீங்க சரியா இந்த ஆண்டவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு தெரியாம வெளியே போயிடும். இன்னைக்கு அநேக வீடுகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளியே போயிடும். உள்ளுக்கு இருக்க முடியாது, உள்ளுக்கு வர முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு காரணம் வீட்டுக்குள்ள சரியில்லை. வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட இருக்கிறதான தொடர்புல சரியில்லை. வெளியில பழைய ஏற்பாடு காலத்துல மாதிரி வாழ்றீங்க. வெளியில யோர்தானை காண்கிறீங்க, செங்கடலை காண்கிறீங்க, மன்னாவை காண்கிறீங்க, ஹல்லேலூயான்னு சொல்றீங்க. உங்களுக்கு உள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க தொழிலுக்குள்ள, உங்க வியாபாரத்துக்குள்ள, உங்க பிள்ளைக்குள்ள, உங்களுக்கு கரத்துல பரிசுத்தம் இல்லை. அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் கொஞ்சம் பலிபீடம் என்பதாக இருந்த பிரசன்னம் வர வர வெளியே போகுது. மனம் திரும்பும். வேத வாசியம் எசேக்கியேல் 10:4 வசனம். ஆண்டவருடைய பிரசன்னம் வாசிங்க. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின்
ஆலயத்துல வாசல் படியில வந்துட்டான். ஆலயம் மேகத்தினாலே கொஞ்சம் அந்த பிரசனம் எங்க இருக்கான்? வாசப்படி மட்டும் போயிருக்கான். உள்ள இருக்க வேண்டியதான தேவனுடைய பிரசனம் வாசப்படி மட்டும் போயிட்டு அங்க மட்டும் நீக்கல. அதுக்கு பிற்பாடு வாசியமா 18வது அதிகாரம் 23வது வாசகம். எசேக்கியேல் 18:20. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அந்த பிரசனம் பட்டணத்திலிருந்து வெளியே போயிட்டான். அலைவீடத்தின் மேல இருக்க வேண்டிய பிரசனம் வாசப்படி. அதை பிடித்து அந்த வாசப்படியிலிருந்து தேவனுடைய பிரசனம் பட்டணத்துக்கு வெளியே போயிட்டான். காரணம் உள்ளுக்கு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லாத வேண்டும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, நீங்க அப்பம் ரசத்துல நீங்க பங்கு கொள்வீங்க, நீங்க கர்த்தருக்கு ஒரு ஊழியத்துல வந்து இணைந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவருடைய பிரசனம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்கணும், நீதி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கும். இல்லாட்டி உங்க வாசப்படி மட்டும் போயிடும். இன்னும் உங்களுக்கு பாவம் செய்ய வாசப்படியில இருந்த தேவனுடைய பிரசனம் பட்டணத்துக்கு வெளியில போயிடும். ஆனா நீங்க மறுபடியும் எப்ப மனம் திரும்புறீங்களோ, எப்ப கர்த்தருக்கு மறுபடியும் என்ன கொடுக்குறீங்களோ, அந்த பிரசனம் மறுபடியும் மனம் திரும்புகிறவர்களை தேடி அந்த பிரசனம் வரும், அந்த மகிமை வரும். சொல்லுங்க, யாருமே சொல்லுங்க. வாசியம் 43வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. கர்த்தருடைய மகிமை திருதிசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. மறுபடியும் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறது. அப்பொழுது கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. வாசிங்க. அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுவதை கேட்டேன். நான் பேசுவதை கேட்டேன். அந்த புருஷன் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் பேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் வேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தீட்டுப்படுத்துவதில்லை. ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிற இடத்துல பாவம் செய்யாதீங்க. ஆண்டவருடைய மகிமை இருக்கிற இடத்துல பிள்ளையானதை செய்ய தீர்மானம் எடுக்காதீங்க. இது ஆண்டவருடைய மகிமை இருக்கிற இடம். மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவருடைய மகிமை பிரசனம் மறுபடியும் அந்த பலிபீடத்தின் மேலே இறங்கி வருகிறது. இனிமேல் இந்த இடத்துல பரிசுத்தம் வெளிப்பட போகுது. சொல்லுங்க, நல்ல கரங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உடைய பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பிரசனத்தை அந்த மகிமையை காண போகிறோம். எப்ப காண போகிறோம்? நான் மனம் திரும்பணும். சபை மனம் திரும்பணும். சபையே நீ மனம் திரும்பணும். கர்த்தர் என்றென்றைக்கும் எங்களோட வாசம் பண்ண விரும்புகிறார். என்றென்றைக்கும் இவர் கர்த்தர் இனிமேல் வாசம் பண்ணுவார். சத்துருக்கு இனிமேல் வாசம் பண்ணிட இடம் இல்லை. இனிமேல் கர்த்தர் உனக்குள்ள வாசம் பண்ண போகிறார். இனிமேல் உனக்குள்ள அசுத்தத்துக்கு தீட்டுக்கு இடம் இல்லை. கர்த்தர் உன்னை மறுபடியும் பயன்படுத்த போகிறார். பிசாசு இனிமேல் இடம் இல்லை. எப்ப பயன்படுத்துவார்? மனதிற்குள்ள மகிமைக்குள்ள வாங்க, பிரசன்னத்துக்குள்ள வாங்க. வேதம் சொல்கிறது, ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்துல ஏசாயா கர்த்தருடைய மகிமை, அந்த மகிமை என்று சொன்னாலே கர்த்தருடைய சொரூபம். வாசியமா ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். உசியா ராஜா மரித்த பின்பதாக ஏசாயா தேவனுடைய மகிமையை கண்ட உசியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேசத்தில கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். விக்கிரகங்களை, கோட்டைகளை கட்டி கொண்டு வந்தார். இன்னமும் விக்கிரகங்களை வைத்து ரகசியமாய் ஆராதித்துக் கொண்டு வாரீங்களா? இன்னமும் விக்கிரகங்களை நான் தெய்வம் என்று எண்ணிக்கொண்டு வாரீங்களா? அது சாபம். விக்கிரகத்தை விட்டு விலகி ஜீவனுள்ள தேவனுடைய பாதத்திலே வாங்க.
சில நேரம் விக்கிரங்களை வைத்திருக்காமல் இருக்கலாம், பணம் விக்கிரமா இருக்கலாம், உங்களுடைய பாவம் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கலாம். தேவன் சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு வா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய். உசியா ராஜா மறைந்த பின்பு உசியா ராஜா ஏசாயாவுக்கு கிட்ட சொந்தக்காரன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உசியா ராஜா மிகவும் தன்னுடைய எஸ்ராயேலுடைய அப்பாவுக்கு மிகவும் அருக பிறந்த ஒரு கிட்ட சொந்தக்காரன். அவன் தேவனுக்கு விரோதமாக இங்கே செய்கிற பொழுது இங்கே ஏசாயாவுடைய தேவனுடைய மகிமையை காணல, தேவனுடைய பிரசன்னத்தை காணல. குடும்பத்தில் யாராவது ஒருவன் பாவம் செய்கிற பொழுது, உன் சந்ததியில யாராவது ஒருவன் பாவம் செய்கிற பொழுது உனக்கு மகிமையை காண முடியாது, உனக்கு அவனுடைய பிரசன்னத்தை காண முடியாது. மனம் திரும்பு. உம்முடன் பிள்ளைகள் அந்த சாபத்தை சேர்த்து வைக்காத. தேவன் உன் குடும்பத்தை மறுபடியும் உயர்த்த போகிறார். அந்த மகிமை ஏசாயா மறுபடியும் காண்பார். நாங்கள் மறுபடியும் காண போகிறோம். அம்மா கவலைப்படாதீங்க, அம்மா வேதனைப்படாதீங்க, மனம் திரும்புங்க. அதுக்கு தான் சொல்றோம், வாசல் திறந்த வாசல். சின்ன வாசல் போடல, பெரிய வாசல் போட்டுருக்கிறோம். ஏன் போட்டுருக்கிறோம்? திறந்த வாசல் வச்சிருக்கிறோம். யாருக்கும் வரலாம், எந்த நேரமும் வரலாம். ஆண்டவருடைய வாசல்ல மனம் திரும்புகிற பொழுது ஏசாயா கர்த்தருடைய மகிமை கண்டார். வாசிக்கும் உங்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து, நிலைகள் வாசல்ல நிலைகள் அப்படின்னா அசைக்கப்படுது. சிங்கள சொல்றது அஸ்திவாரம் செலவுதான். அப்படின்னா அஸ்திவாரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமை வந்தா அது அசையும். அசையாத ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாம் அசைப்பார். உங்க வாழ்க்கையில பிசாசு என்ன தடையை போட்டதுனாலும் கர்த்தர் அசைக்க போகிறார். நல்ல கடவுளை தண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அத்திவாரத்தில் அசைக்க போகுது. வாசிய பார்க்கிறோம். ஆலய புகையினால் இணைந்தது. புகையினாலே இருந்து புகை வருகிறதுக்கு முதல் காரணம் எனக்கு ஒரு அக்கினி இருக்கு. வீட்டுல சபையில ஒரு பெரிய அக்கினியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அக்கினி அநேகருடைய வாழ்க்கை சுட்டெரிக்க போகுது. பாவம் எல்லாம் சுட்டெரிக்க போகுது. ஒரு அக்கினி, ஒரு புகையினாலே ஆலயத்தை கர்த்தர் மூடிக்கொண்டார். அப்பொழுது நான் ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆவியானவர் நமக்கு வாசம் பண்ண விரும்புகிறார். வெளி தோட்டத்துல மகிமை கண்டு வேலையில உள்ளான வாழ்க்கை ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணணும், ஆண்டவருடைய மகிமையை காணணும். ஏசாயா அதை கண்டு சொல்றார். ஆண்டவருடைய அதமானே பாவ உதடுகள் உள்ள மனிதனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று அவன் மனம் திரும்புகிற பொழுது ஒரு தூதனை அவன் கண்டான். நீங்கள் காணும் கர்த்தருடைய தூதனை காண வேண்டும். அதற்கு பின்பதாக கர்த்தருடைய சத்தத்தை 8வது வசனம் சொல்லுது. கர்த்தருடைய சத்தத்தை ஏசாயா கேட்டான். நீங்கள் கேட்கணும். ஆண்டவருடைய வசனம் வருகிறது. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். சொல்லுங்க, வாயிலிருந்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படணும். கர்த்தருடைய தூதனை காணணும். ஆண்டவருடைய மகிமை அந்த அக்கினியை காணணும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும். அந்த தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆகிய இனிமேல் விஸ்வா இந்த சபை, இந்த பலிபீடம் பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தத்துக்கு தான் முதல்ல. அசுத்தம் செஞ்சு சபையில வந்து ஒன்றை எதிர்பார்க்காதீங்க. அசுத்த உதவிகளோடு வந்து ஆராதிக்காது. அநியாயமாய் சம்பாதித்து கொண்டு வந்து பலிபீடம் என்பதாக காணிக்க செலுத்தாதீங்க. பரிசுத்த கரங்களை, பரிசுத்த உடல்களை, பரிசுத்த இருதயத்தோடு வாங்க. ஆண்டவருடைய மகிமையில, ஆண்டவருடைய மகிமைக்கு மேல மகிமை கண்டு எங்களுடைய உள்ளான வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டு அவரை குறித்த அறிவினாலே வளர்ப்போம். அவரை துதிக்கிற துதியினாலே நாங்கள் நிரப்போம். நாங்கள் யாரும் எழுதிட்டு ஒரு நீங்கள் அப்படியே கண்களை மூடி வேற ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது. எல்லாமே அவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மகிமைக்கு என்றே கர்த்தர் உருவாக்குகிறார். நல்ல கரங்கள் உயர்த்தி வாய்ந்த ஆண்டவரே, நான் என்னை உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகிறேன். முதலாவது ஆராதனை எங்களுடைய புதிய ஆலயத்தில் நடக்கிற முதலாவது ஆராதனை. ஆண்டவரே, என்ற வாழ்க்கையை உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கண்களை மூடுங்க. எங்கேயும் பார்க்காதீங்க. ஊழியர் செய்கிறவர்களாக யாரா இருக்கலாம் அந்த மொழி ஆண்டு